ம் ம் போதும். இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமாவா? எதுக்கு? இல்லை, நீ கன்சீவ் ஆன உடனே நான், அப்பா, அம்மா எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஆனால் நீ கொஞ்சம் டல்லாகவே இருந்த. குழந்தை விஷயத்தில் உன்னோட எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாகவே இருந்துச்சு. அது குழந்தை எங்கே பாதிச்சிருமான்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். உன்கிட்ட சொல்கிறதுக்கும் சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. ஆமா தேவா, குழந்தை விஷயத்துல ஆசை கற்பனை எல்லாமே எனக்கும் இருந்தது. ஆனா அப்ப இருந்த சூழ்நிலையில என்னை இது கஷ்டப்படுத்திடுச்சு. இப்போ நான் அதை உணர்றேன். எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு தேவா. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சார் பில் என்ன சார் முன்னாடி மாதிரி அடிக்கடி வரதில்ல? என்ன பண்றது, வேலை கொஞ்சம் டைட்டு. தேங்க்யூ சார். ஹலோ, வாங்க சார். கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க சார். ம். என்ன? தேங்க்யூ சார். சார் என்ன சார், மச்சின வேலை விஷயமா சொல்லியிருந்தேன். ஆமால, என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல? இருக்கு சார். நாளைக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகே சார். வா. கண்ணன், நாளைக்கு வேணா நாளானிக்கு பண்ணுங்க. ஓகே சார். என்ன தேவா, சர்வர் தெரிஞ்சவரா? ஆளையே காணுமே. அண்ணே, காஃபி சாப்பிடுங்க. என்னண்ணே, வந்ததுலேருந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்க? உன்னையும் சரவணையும் பார்க்கணும்னு தோணுச்சுமா, அதான் உடனே வந்துட்டேன். அண்ணே, உங்களுக்கு அது எங்களை பார்க்கணும்னு தோணுச்சே, ரொம்ப சந்தோஷம் அண்ணே. ஆமா, இந்த வீடெல்லாம் எப்படி சௌகரியமா இருக்கா? வீட்டுக்காரங்கெல்லாம் எப்படி? பாருங்கண்ணே, வீட்டை பத்தி வேணா கேளுங்க, எந்த குறையும் இல்லை. ஆனா வீட்டுக்காரங்களை பத்தி மட்டும் கேட்காதீங்க. ஏமா? நல்லா வந்து சேர்ந்தோன்னு. நானும் ஊர் உலகத்துல அண்ணன் தங்கச்சிங்களை பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி பார்த்ததில்ல. அடேங்க அப்பா, என்ன பாசமழை. ஏமா, பாசமா இருக்க தப்பாமா? விடுங்கண்ணே, உங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. இப்ப எதுக்கு நம்ம அதை பத்திலாம் பேசிக்கிட்டு? ஆமா, என்னது இது? வந்ததுல இருந்து அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரே அனத்தலா இருக்குமா, அதனாலதான். அனத்தலா இருக்குன்னா? ஒரே புழுக்கமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். போங்கண்ணே, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது, புழுக்கமா இருக்கு. வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சுல்ல, அதான் காத்து சூடா வந்துட்டு இருக்கு, அத சொன்னேன். ஆமா ஆமா, இன்னும் 4-5 மாசத்துக்கு இப்படித்தான் இருக்கும். வெயில் வெயில்னு புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான்.
என்ன சொன்னாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா அண்ணே? ஆமாம்மா, எனக்கும் ஊர் பக்கம் போயின்னு தான் தோணுது. ஆனா ஊருக்கு போனா சோறு கிடைக்காது. இங்க சோத்து தவிர வேற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நிம்மதி இல்லாத பொழப்பாய் போச்சுமா. என்ன பண்ண சொல்ற? சரிங்கண்ணே, நீங்க காப்பி சாப்பிட்டுட்டு இருங்க. நான் போய் மத்தியானத்துக்கு வேண்டிய காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி சரி. ஹலோ ஹலோ சுகமா. ஹலோ ஹலோ சுகமா. ஆமா, நீங்க நலமா? ஆமா, அன்னைக்கு ஒரு விடுகதை சொன்னனே, பதிலே சொல்லலையே. இன்னும் கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொன்னா நீ பதிலுக்கு என்ன தருவ? என்கிட்ட தரத்துக்கு என்ன இருக்கு? என்ன அப்படி சொல்லிட்ட? உன் குரலை கேட்ட உடனே தெரிஞ்சு போச்சு நீ ஒரு குயில் தோப்புன்னு. அது மட்டுமா, உன் முதுக பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு நீ ஒரு பவள பாறைன்னு. இன்னும் கேளு, உன் சிரிப்பொலிய கேட்கும் பொழுது சும்மா சில்லற கொட்டுற மாதிரி கலகலகலன்னு இருக்குது. என்ன விதவிதமா வளர்றீங்க? உளரல, உன்னை அழகா வர்ணிக்கிறேன். இவ்வளவு நாள் என் மாமன் தண்டபானை கூட இருந்து வட்டிக்கு வட்டி, எதிர் வட்டி, கூட்டு வட்டி, மீட்டர் வட்டின்னு வசூல் பண்றதுலயே வாழ்க்கை சரியா போச்சு. வயசு போற வேகத்துல இப்படி ஒரு வானவில்ல சந்திப்புன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது சரி, நான் கேட்ட விடுகதைக்கு பதிலே சொல்லலையே. உலர்ந்த காம்பில் மலர்ந்த பூ, அது என்ன? பதில சொன்னா எனக்கு ஒண்ணு தரணும். ஐயோ, முதல்ல பதில சொல்லுங்க. உலர்ந்த காம்பில் மலர்ந்த பூன்னா குடை. அட ஆமா, பதில சொல்லிட்டேன். நான் கேட்கறத தருவியா? என்ன வேணும் கேளுங்க. நீதான் வேணும். உன் தரிசனம் தான் வேணும். நீ வெளியில வந்து உன் முகத்தை ஒரு முறை காட்டேன். இன்னைக்கு வேண்டாம். ஏன்? நீ அன்னைக்கு என்ன சொன்ன? பதில சொன்னா நான் வெளியில வரேன்னு சொன்னியா இல்லையா? இன்னைக்கு முடியாதுங்கிறிய. ப்ளீஸ், இன்னைக்கு வேண்டாமே, ராக காலமா இருக்கு. சரி சரி சரி. ஆமா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தலைவாரிட்டு இருக்கேன். தலைவாரிட்டு இருக்கியா? அந்த தலைவார சீப்பையாவது என்கிட்ட கூட. சீப்பா? சீப்பை வாங்கி என்ன பண்ண போறீங்க? தினம் தினம் உன் உச்சந்தலையில முத்தமிடுற பாக்கியம் அது கிடைச்சிருக்குல்ல. காசு வேணும். நீ போயிட்டு வா. ஐயோ ஐயோ, போயிடுங்க. எங்க அண்ணன் வராரு போல இருக்கு. ஆளே வேணும் பாரு. இறக்கி விட்டு என்கிட்ட காசு பேசுறான். சார், ஆர்டர் பண்ணிட்டீங்களா? இல்லையே. சொல்லுங்க சார், என்ன வேணும்? ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி. நந்து, கேஷ் கொடு. என்னண்ணே என்கிட்ட கேக்குறீங்க? என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு 1000 ரூபாய் நோட்டு. அட, கம்மிட்டான பிறகு கணக்கு பார்த்துக்கிட்டேன். இந்தாங்க, பாயிண்ட் வாங்க. ஓகே சார். சார், ஹேவ் a pleasant and nice evening. இவன் டேய், ஆமா, அவன் தான் இவன். டேய் டேய் டேய், எங்க ஓடுறான் அவன்? இந்த பக்கம் தானே போனான். நம்ம கிட்ட 1000 ரூபாய் ஏமாத்திட்டு போன அண்ணக்கா அப்படி பயலாச்சவன். இங்கதான் இருக்கிறான் அவன். இவன் எப்படி இங்கே வந்தான்? இப்போ ஆள விடு சாமி. இருக்கட்டும், வசமா மாட்டுவான். ஒரு நாளைக்கு பிடிக்கிறேன். ஹலோ, வந்தது உங்க அண்ணன் இல்ல, வேற எவனோ ஒருத்தன். சரி, அண்ணன் வர டைம் ஆச்சு, நீங்க போங்க. அந்த சீப்பு கேட்டனே, அதையாவது தரக்கூடாதா? என்னது இவ்வளவு நரைச்சு முடி இருக்குது?
என்ன சீப்புல இருக்கிற முடியையே பார்த்துட்டு இருக்கீங்க? முடிய பார்த்து வயசு அழகு இதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி, எங்க அண்ணன் வந்துடுவாரு, நீங்க போங்க. என்ன தங்கச்சி இப்படியா கதவெல்லாம் திறந்து போட்டு வைக்கிறது? இல்லண்ணே, சாத்தி பூட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கனே. அது சரி, இந்த கதவு ஏன் திறந்திருக்கு? அந்த கதவு திறந்திருக்கிறதுனால தானே நீங்க வந்தீங்க. சரி, நம்ம பாலு, அண்ணனுக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் காப்பி போடு. போ 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 போ. சரி. வணக்கம் சார். கார்டு மாறி போச்சு, எனக்கு சர்வ் பண்ண பேரருங்க. அங்க கேளுங்க சார். அங்கே ஹலோ சார். என்னங்க நீங்க கார்டை மாத்திட்டு வேற யாரதோ கார்டை என்கிட்ட கொடுத்துட்டீங்க பாருங்க. ஐயோ, திவாகர் சாரோட கார்டா? உங்க கார்டு அவர்கிட்ட மாறிடுச்சா? சாரி சார். என்னங்க சாரிங்கிறீங்க? என்கிட்ட கேஷ் கம்மியா இருக்கு, நான் போய் கேஷ் வித்ட்ரா பண்ணணும். இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. சார் சார் சத்தம் போடாதீங்க சார். மேனேஜர் பார்த்தா திட்டுவாரு, வேலையை விட்டே அனுப்பிச்சிடுவார் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவர் இங்க ரெகுலர் கஸ்டமர் தான். நாளைக்கு இங்க வருவாரு, உங்க கார்டை வாங்கி வச்சுறேன், நீங்க வந்து வாங்கிக்கோங்க சார். ஏங்க நாளைக்கு வரைக்கும் என்ன வெயிட் பண்ண முடியாதுங்க. அவரோட ஃபோன் நம்பர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஃபோன் நம்பர் இருக்கு சார். கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். பேப்பர் இல்லையா? சார் பேப்பர் சார். நாங்க இதை எழுதுங்க. வேலை செய்யும்போது பார்த்து கவனமா வேலை செய்யுங்க. உங்களால எவ்வளவு பெரிய குழப்பம் பாருங்க. இந்தாங்க சார். சாரி சார். வழக்கமா சைட்டுக்கு போயிடுவீங்க. நீங்களா வந்திருக்கீங்களே, உங்களோட கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா போகலான்னு இருக்கேன். ஒழுங்கா செக்கப்புக்கு போ, ஒழுங்கா சாப்பிடு. ஆமா. என்ன பாட்டியும் பேத்தியும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? பொம்பளைங்களுக்கு பேசுறதுக்கு விஷயம் இல்ல, அடுக்கலையில இருந்து ஆரம்பிச்சு அடுத்த விட்டு பிரச்சனை வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என் செல்லம் முழுகாம இருக்கு, புத்திமதி சொல்ல வேண்டியது நிறைய இருந்தது, அதான் சொல்லிட்டு இருந்தேன். பேசாம நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா வந்துட்டு போறோம். இவதான் பேத்தியை பார்க்கணும் நச்சரிச்சுட்டே இருந்தா நீங்களே வந்துட்டீங்க. ஷஜி உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேரா இங்க வந்துட்டோம். சக்தி, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆஸ் யூஷுவல் ஒரு ½ hour வாக்கிங் போங்க, டென்ஷன் ஆகாதீங்க, சத்தான உணவு சாப்பிடுங்க, மெடிசன்ஸ்லாம் ரெகுலரா எடுத்துக்கோங்க, இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆமாண்டி, வேளை வேலைக்கு சாப்பிடணும். வாக்கிங் மட்டும் இல்லாம வீட்லயும் சின்ன சின்ன வேலையில செஞ்சுக்கிட்டே இரு, சரியா? ஒன்னு மட்டும் சொல்றேன், நீ டென்ஷன் ஆகாத. ஏன்னா நீ டென்ஷன் பார்ட்டி. என்ன திவாக்கு? ஆமாமா, இல்லையா பின்ன. சத்தினா டென்ஷன், டென்ஷன்னா சத்தி. வீட்டுல ஆள் இல்லைன்னது ஒரே கொண்டாட்டம் போல இருக்கு. என்ன வேண்டாதவளை பாக்குற மாதிரி ஆளாளுக்கு முகத்தை திருப்பிக்கிறீங்க? ஏமா, உன்னை பத்தி அப்படியெல்லாம் நினைக்க முடியுமா? இந்த குடும்பத்துக்கு நீ எப்படி இப்படியெல்லாம் பாடுபட்டு இருக்க? போதும் போதும், வெளியாள் முன்னாடி எதுக்கு நக்கல் பண்றீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. யாரு வெளியாளு? நம்ம திவார் தம்பியா? நாம தேடி அலைஞ்சாலும் இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாருமா? அப்படி ஒரு குணம். நாமெல்லாம் சேர்ந்து கண்மணிக்கு பூபியை கட்டி வச்சுவேன், அவன் நல்லாவா இருக்கா? இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இதுங்க 2த்துனாலதான் நம்ம குடும்ப மானமே போச்சு. அதுங்கள நடு வீட்டுல உட்கார வச்சு சீராட்டிட்டு இருக்கீங்களா? சீராட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு சக்தி சுமந்துகிட்டு இருக்கா. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க தானே இவ்வளவு கவனிச்சுக்கணும். விட்டா வளகாப்பே பண்ணிடுவீங்க போல இருக்கு. பண்ணாம அதுதானே முறை. பிரசவம் வரைக்கும் எல்லாத்தையும் தாய் வீட்டுல தானே பாத்துக்கணும். அது சரி, இவங்க 2 பேரும் முறையோட கல்யாணம் பண்ணி சொந்த பந்தத்தோட கௌரவமா குடும்பம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வளகாப்பெல்லாம் பண்ணலாம். இவளே கடைசி நிமிஷத்துல எல்லாரோட மானத்தை வாங்கிட்டு ஓடி போனவ தானே. இவள மாதிரி தானே இருக்கு இவ பிள்ளையும். வடிவு, நாக்கு அடக்கி பேசு. பெரிய மனுஷியா இருக்கியே, என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு உனக்கு தெரியல? இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாத. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு, அதை கேட்டு மனசு வருத்தப்படாது.
வருத்தப்படுவா. விடுங்க பாட்டி, இப்ப நாங்க வந்தது தப்பு. நாங்க கிளம்புறோம். நீ எதுக்கு போற? நீ இங்கே இரு. படிவு உனக்கு பிடிக்கலான்னு உள்ள போ. ஆமா, ஆளாளுக்கு என்னையே அடக்குங்க. என் தம்பி வரட்டும், அப்ப இருக்கு என்ன கதி ஆக போறீங்கன்னு பாருங்க. ஆட்டம் தாங்க முடியல. மகராசி வந்தாச்சு, அவகிட்ட வாய் கொடுத்து யாரும் மேல முடியாது. ஏதாவது பேசுறதா இருந்தா பின்னாடி போய் பேசுங்க. மேகலா, நான் சைட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி வா சக்தி. வரட்டுமா? நான் எடுத்து தரேன். ஹலோ, என் பேர் விஸ்வம். விஸ்வமா?